நம்ம போறோம் டோராவோட பயணத்துக்கு. அது மாதிரி நம்ம எங்க மாமாவோட ஜூஸ் கடைக்கு போய் ரிவ்யூ எடுக்க போறோம். வாங்க போலாம். வணக்கம் திருவள்ளூர் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வெயில் காலத்துக்கு எங்க தான் போய் ஜூஸ் குடிக்கிறது? எங்கடா ஜூஸ் நல்லாருக்கும்? அப்படின்னு திருவள்ளூர் மக்கள் தேடிட்டு இருந்தீங்க. ஒரு கம்மியான ரேட்ல அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கான கடை தான் இதுன்னு நான் சொல்லுவேன். இது கரெக்ட்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாக்குலூர் போற ரூட்ல அந்த ரோட்ல கரெக்ட்டா யூவி பில்டர்ஸ் பக்கத்துல வந்து இது லொக்கேட் ஆயிருக்கு. அப்படி இல்ல, இன்னும் நல்ல லொகேஷன் உங்களுக்கு தெரியணும்னா, சன்ஷைன் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நீங்க தாராளமா வந்து போய் குடிங்க. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அந்த கடைய பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம் வீடியோக்குள்ள. வணக்கம் மக்களே, திருவள்ளூர் மக்களுக்கு. இன்னைக்கு நம்ம என்னன்னா, மேடம் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோ கொடுத்த மாதிரி தான் எங்க மாமாவோட ஜூஸ் கடைக்கு தான் நாங்க வந்திருக்கோம். இங்க வந்து என்னென்ன ஜூசஸ் இருக்கு, அது என்ன இங்க ஸ்பெஷாலிட்டி, நான் ஏன் இங்க வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, நான் ரொம்ப வருஷமா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நான் குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இங்க வந்து எல்லா ஜூஸையும் அந்த அளவுக்கு டேஸ்டாகவும் இருக்கும், அந்த அளவுக்கு ரஷ்ஷும் வரும் எங்கள் மாமா கடையில். அதை வந்து இங்கே தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரைஸு, அதுக்கப்புறம் எப்படிலாம் ஜூஸ் போடுறாருன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேசுகிறப்பயே வீடியோ வந்து போகும், நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். ஆமாம், இங்கே எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க மாமா? 24 வருஷமா வச்சுக்கிறேன். 24 இயர்ஸாக கடை வச்சிருக்காராம் இதே இடத்துல தான். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி யூவி பில்டர்ஸ் பக்கத்திலே வந்து கடை இருக்கு. நீங்க ரோட்ல போகும்போது, ஆவடி ரோட்ல போகும்போதே நீங்க பார்க்கலாம். என்னென்ன ஜூஸ் மாமா இருக்கு நம்ம கிட்ட? சாத்துக்குடி, லெமன் ஜூஸ், கிர்னி பழம் ஜூஸ், அத்திப்பழம், கிரேப்பு, வாட்டர்மெலான், நன்னாரி சர்பத், பால் சர்பத், லெமன். இதுல எது மாமா எல்லாம் சொல்லுவாங்க எல்லாமே ஸ்பெஷல் தான். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்பெஷல் தான். இதுதான் ஸ்பெஷல், அதுதான் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா பால் சர்பத் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மெலான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வரும், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவ்வளோ அளவு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஜூஸ் கிடைக்கும் தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பேர் வந்து குடிச்சிட்டும் போறாங்க, இன்னமும் வந்து குடிச்சிட்டு தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இப்பயே நீங்க பாத்தீங்கன்னா 2-3 ஜூஸ் பார்த்துருப்பீங்க. அந்த கன்சிஸ்டன்சி, அந்த சாலிடிட்டி எல்லாமே வந்து அந்த அளவுக்கு இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து என் கூட வந்த மேடம், இன்ட்ரோ கொடுத்த மேடம் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் கேட்டிருக்காங்க. அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி போடுறாருன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஓகே, ஜூஸ் போட்டாச்சு. இப்போ மேடம் வந்து அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நம்ம வாங்கிக்கோங்க மேடம். நல்லா இருக்கு. அப்புறம் வாட்டர்மெலன் டேஸ்ட் ஃபுல்லா இருக்கா? வெயில் குடிக்க நல்லா இருக்கு. இப்போ வந்து ஒரு ஜூஸும் வந்து என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ சாத்துக்குடிலாம் என்ன ரேட் மாமா? ஒரு கிளாஸ் 40 ரூபா. ஒரு சாத்துக்குடி ஜூஸ் வந்து 40 ரூபாய். இப்போ வாட்டர் மெலான், அத்தி அதெல்லாம் வந்து அத்தி 40 ரூபா, கிரேப் 50 ரூபா, மாதுளை 50 ரூபா, லெமன் ஜூஸ் 20 ரூபா, வாட்டர் மெலான் 30 ரூபா, கிர்னி 30 ரூபா, நன்னாரி சர்பத்து 30 ரூபா, பால் சர்பத்து 30 ரூபா, லெமன் ஜூஸ் 20 ரூபா.
லெமன் ஜூஸ் வந்து 20 ரூபாய். லெமன் சோடாவும் இருக்கு, லெமன் ஸ்வீட்டும் இருக்கு, ரெண்டுமே வந்து இருக்கு. நீங்க எது வேணுமோ அப்படி உங்களுக்கு பிடிச்சதை வந்து வாங்கி குடிச்சுக்கலாம். இங்க என்ன சொன்னீங்கன்னா எல்லாமே வந்து நேச்சுரலா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க வந்து ஃபர்ஸ்டே பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்து கிளீனா எவ்வளோ ஹைஜீனிக்கா பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. அந்த மெயினான விஷயத்த நான் விட்டுட்டேன். ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரோட்டு கடையில ஹைஜீனிக்கா இருக்காது, அந்த அளவுக்கு வந்து நம்ம பெரிய கடைக்கெல்லாம் போய் குடிக்கிற அளவுக்கு ஹைஜீனிக்கா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன அந்த ஸ்பெஷாலிட்டினா, நீங்க அந்த வீடியோ பார்க்கும் போதே பார்த்துருப்பீங்க, அந்த கிளாஸ் அவர் வந்து எப்படி வாஷ் பண்றாருன்னு சொல்லிட்டு, அது எத்தனை வாட்டி வாஷ் பண்றாருன்னு சொல்லிட்டு தெரியும். அதுல உங்களுக்கு கிளீனா தெரியும் எவ்வளோ ஹைஜீனிக்கா இருக்கு, எவ்வளோ கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் வீடியோல கிளியரா வந்து காட்டுறேன், அதை பார்த்தே வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எல்லாரும் வந்து குடிங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ரிவ்யூ சொல்லுங்க. நான் வந்து பார்க்குறேன். இப்போதைக்கு சம்மர்ல வந்து எல்லாருமே வந்து அதிகமா வந்து நம்ம போற இடம் வந்து ஜூஸ் கடை தான் வந்து. அதுல திருவள்ளூர் மக்களுக்கு ஒரு பெஸ்டான ஸ்பாட்டு, பிளஸ் வந்து அதிகமான குவான்டிட்டி, பிளஸ் வந்து ரேட்டும் வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்க மாதிரி நான் சொல்றது வந்து இந்த ஜூஸ் கடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான். ஓகே மக்களே, இங்க வந்து ரெகுலரா குடிக்கிற அண்ணங்கிட்ட நாங்க கேட்கலாம். இங்க வந்து ரெகுலரா குடிப்பாராம் இவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஏன்னா ரெகுலரா குடிச்சவங்க கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும் எப்படி இருக்கும், ஜூஸ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா இங்க எவ்வளவு நாளா நீங்க ஜூஸ் குடிக்கிறீங்க? ஒரு 5 இயர்ஸா 5 இயர்ஸா குடிப்பீங்க. இங்க ஜூஸ் எப்படின்னா இருக்கும், ஏன்னா ரோட் கடையில வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைஜீனிக்கா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், நம்ம வந்து நம்ம இந்த மெயின் ரோட்ல வந்து நம்ம கடை ஸ்லோவா பண்ணி அதில் போயிட்டு சாப்பிட்டாவும் நம்ம இந்த ட்ரே சைக்கிள சாப்பிட்றது தரமா இருக்கும் ஜூஸ். உண்மையாவே நம்ம அங்கேயும் சாப்பிட்டு பார்த்தோம், இங்கேயும் சாப்பிட்றோம். இங்க எப்படி நான் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதோட கம்பேர் பண்ணா இங்க 99% தரமா இருக்கும், நல்லா இருக்கும், எல்லாமே இருக்கும். லெமன் ஜூஸ் அவர் வந்து நம்ம சோடால் தான் போட்டுருக்காரு, தண்ணி வந்து ஊற்ற மாட்டாங்க. லெமனே வந்து 3 பழம் போடுவார், அது மாதிரி நம்ம கடையில் எங்கேயுமே போட மாட்டாங்க. நீங்க இப்ப அத்தி ஜூஸ் சொல்லியிருக்கீங்க, அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுவும் தரமா தான் இருக்கும். பழமே அவர் 6-7 பழம் போடுவார். வெளியே கடையில் போனாலும் உங்களுக்கு வந்து 3 பழம் 4 தான் போடுவாங்க. நம்ம எப்படி கேட்கணுமோ அதை ஏற்ற மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த டேஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பா தான் பார்ப்பாரு தவிர நம்மள வந்து பைசா தான் ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டாரு. கஸ்டமரா அவருக்கு. இப்போ நீங்க திருவள்ளூர் மக்கள் கிட்ட இங்க வந்து குடிக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இங்க சாப்பிட்டு வந்து இந்த லொகேஷன் தான் சொல்லுவேன் நான். டார்லிங் போது யூபி பில்டர்ஸ் இருக்காங்க, பக்கத்துல வந்து நம்ம இந்த தள்ளுவண்டி ஷாப் இருக்கு, மரம் ஜூஸ் கடை, பக்கத்துல இந்த ஷைன் ஹாஸ்பிட்டல் இருக்கு, பக்கத்துலேயே நியரஸ்ட் நம்ம காக்கலூருக்கு நியரஸ்ட். டவுன்ல இருந்து வரப்ப இது பைபாஸ் ரோடு, காக்கலூர் பைபாஸ் ரோடு நியரஸ்ட் கடை இருக்கு. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் எனக்கு பிடிச்ச ஜூஸ் என்னன்னு சொல்லிட்டுனா பால் சர்பத் தான் சொன்னேன். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, இதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணியிருக்கீங்க? பாதாம் பிஸ்னி, சப்ஜா, ப்ளூபெரி, பால், ஐஸ், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது அந்த கலர் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ரொம்ப கோல்டுன்னு சொல்லுவார் எனக்கு. இந்த ஹீட்டுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து இதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இது எவ்வளோ மாமா சொன்னீங்க? 30 ரூபாய் தான் இதோட ரேட்டு. ஆனா இதுல வந்து போட்ட இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ இருக்கு. ஒரு 5 to 6 இன்கிரீடியன்ஸ் சொன்னாரு. இது வந்து கிளாஸ் ஃபுல்லா இந்த வெயிலுக்கு வந்து செம்ம டேஸ்டா வந்து குடிக்கலாம் தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னா அந்த அளவுக்கு கூலிங்கும் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இதுல நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே இது. நான் இங்க வந்தா இதுதான் வந்து வாங்கி குடிப்பேன். அந்த பாதாம் பிசினி வந்து அப்படியே எப்படி சொல்றது, உள்ள போறது வந்து உங்களுக்கு கிளீனாவே தெரியும் அதை குடிக்கிறப்போ. கண்டிப்பா வந்து மஸ்ட் ட்ரையா வந்து இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இங்க வந்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தெளிவா எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. தாராளமா வந்து குடிங்க எல்லாருமே. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
நம்ம திருவள்ளூர் மக்களுக்கான அப்டேட் தான் இது. கண்டிப்பாக வந்து எல்லாரும் மறக்காம குடிங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த வெயிலுக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் எல்லாத்தையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், எஸ்.